என் அன்பு சகோதர சகோதரிகளே, ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் உங்களை அன்போடு வாழ்த்துகிறேன். கிறிஸ்தவம் ஒரு இனிய அனுபவம் என்னும் இந்த நிகழ்ச்சியிலே உங்களை மீண்டுமாக சந்திப்பதிலே நாங்கள் மிகுந்த மகிழ்ச்சி அடைகிறோம். நானும் அன்பு சகோதரர் வெங்கடேசன் அவர்களும் இணைந்து உங்களை சந்தித்து ஒவ்வொரு வாரமும் கர்த்தருடைய வேத வசனத்துக்கு விரோதமாய் கேட்கிற கேள்விகளுக்கு வேதத்தின் அடிப்படையிலே பதில்களை சொல்வதிலே நாங்கள் மிகுந்த மகிழ்ச்சி அடைகிறோம். உண்மையாகவே இதை நினைக்கும் போதெல்லாம் நாங்கள் ஆண்டவரை ஸ்தோத்தரிக்கிறோம். இது நிமித்தமாய் அநேகர் சொல்லியிருக்கிறார்கள், எங்களுக்கு ஒரு புதிய விளக்கம் கிடைத்தது, தேவன் எங்களுக்கு உதவி செய்தார், எங்களுக்கு பதில் கிடைத்தது என்று நீங்கள் சொல்லுகிற அந்த சாட்சிகள் எங்களை அதிக உற்சாகப்படுத்துகிறது. தொடர்ந்து இந்த நிகழ்ச்சியை பாருங்க. நான் போன வாரமே நான் சொன்னேன், விஞ்ஞானத்திற்கு முரணாக உங்கள் வேத புத்தகம் இருக்கிறது என்று பேசுகிறவர்களுக்காக விஞ்ஞானத்திற்கு எந்த விதத்திலும் வேத புத்தகம் முரண் இல்லை என்பதற்கு வேதத்தின் அடிப்படையிலேயே விஞ்ஞானிகளும் இன்றைக்கு ஏற்றுக்கொள்கிறார்கள் என்ற அந்த அடிப்படையிலே உங்களுக்கு பதில்களை போன வாரமும் கொடுத்தோம். இந்த வாரமும் தொடர்ந்து நாம் பார்க்க போகிறோம். நிகழ்ச்சி உங்களுக்கு ஆசீர்வாதமாக இருக்கும். நிகழ்ச்சிக்கு போவோமா? அண்ணே பிரைஸ்லாம் அண்ணே. உண்மையாகவே நம்முடைய நிகழ்ச்சினால அநேகருடைய கண்கள் திறக்கப்படுகிறது. நம்ம ஆண்டவரை ஸ்தோத்திரத்தே ஆகணும். குறிப்பாக அநேக கிறிஸ்தவர்கள் எங்களுக்கு இதுவரைக்கும் இப்படி நாங்கள் வேதத்தை பார்த்ததில்லை என்று சொல்லுகிற அளவுக்கு நம்முடைய நிகழ்ச்சியை கர்த்தர் நடத்தி கொண்டு செல்கிறார். எல்லா கனமும் மகிமையும் துதியும் கர்த்தர் ஒருவருக்கு என்ன, கர்த்தருக்கு மகிமை உண்டாகட்டும். நம்ம போன வாரம் பார்த்தோம், இது மாதிரி அந்த 1ஆம் அதிகாரத்திலிருந்து ஆதியாகமத்தில் தேவனுடைய சிருஷ்டிப்பு ரொம்ப வித்தியாசமான ஒரு விளக்கம் என்று கூட சொல்லலாம். அதாவது அந்த நாட்களில் இருக்கிற கால்குலேஷனை வச்சு நம்ம ரொம்ப அழகான ஒரு விளக்கம். இன்றைக்கி அதை தொடர்ந்து இன்னொரு காரியத்தை கூட நம்ம பார்த்தாகணும். எப்படின்னு சொன்னால், சாயங்காலமும் விடியற்காலமும் ஆகி 1ஆம் நாள் ஆயிற்று, 2ஆம் நாள் ஆயிற்று, 3ஆம் நாள் ஆயிற்று. அப்போ 4th டே தான் சூரியனையும் சந்திரனையும் அவர் படைக்கிறார் இல்லையா? அப்போ வெளிச்சத்துக்கு காரணமே 4th டே தான், அதாவது சூரியன் சந்திரன் அப்போ தான் வந்துச்சு. நீங்கள் எப்படி ஃபஸ்ட்டு டே ஈவினிங் டேன்னு சொல்லி அந்த 1 டே, 2nd டே, 3rd டேன்னு சொல்லி பிரிச்சிங்க. டே நைட்டே நம்ம சூரிய சந்திரன் வச்சு தானே பார்ப்போம் அப்படின்னு சொல்லிட்டு அதுக்கு ஒரு விளக்கத்தை கேட்குறாங்க. நியாயமான கேள்வின்னு கூட சொல்லலாம். சில நேரங்களில் சில முட்டாள்தனமான கேள்வி கேட்பாங்க, ஆனால் இதெல்லாம் நியாயமான கேள்வி. இதற்கு நம்ம பதில் சொல்லிட்டா நல்லா. நிச்சயமான வேத ஆகமத்தில் பார்த்தீங்கன்னா நமக்கு தெரியும் 5 ஆகமங்கள், பஞ்சாகமங்கள், தோரா அப்படின்னு சொல்லுகிறோம். அந்த தோரா பார்த்தீங்கன்னா எழுதுனது நமக்கு தெரியும் தீர்க்கதரிசியாகிய மோசே. இப்போ இந்த மோசேயை இப்போ இந்த விஷயத்தை எழுதும்போது இது என்ன ஒரு வேதாகமும் இந்த ஒரு விஷயத்தை சாயங்காலமும் காலையும் அப்படிங்கிறத இரவு பகல் அப்படிங்கிறதுக்காக மட்டும்தான் யூஸ் பண்ணியிருக்கா, இல்லை வேறு எதுக்காக யூஸ் பண்ணியிருக்கா அப்படிங்கிறதையும் நம்ம தெரிஞ்சுக்கணும். அப்போது குறிப்பாக இதே மோசே அவர்கள் எழுதின ஒரு சங்கீதம் நம்மக்கிட்ட இருக்குது, 90வது சங்கீதம். அந்த சங்கீதத்தில் பார்த்தீங்கன்னா 6ஆம் வசனத்தில் ஒரு விஷயம் இப்படியா சொல்லப்படுகிறது. நம்ம வாசித்தோம்னா அது புரிய வாசிக்கிறேன். அது காலையிலே முளைத்து பூத்து மாலையிலே அறுப்புண்டு உலர்ந்து போம், நாங்கள் உமது கோபத்தினால் அழிந்து உமது உக்கிரத்தினால் கலங்கி போகிறோம். பாருங்க, அது காலையிலே முளைத்து மாலையிலே அறுப்புண்டு போகும். இப்போ காலையும் மாலையும் அல்லது மாலையும் காலையும் அப்படிங்கிறத நம்ம எப்படி எடுத்துக்கிட்டாலுமே அது என்னத்தை குறிக்க அப்படின்னா ஒரு தொடக்கத்தையும் ஒரு முடிவையும் மட்டும்தான் அங்கே குறிக்கிறத பார்க்கணும். இப்போ இது மனிதனுடைய வாழ்க்கையை பற்றி அங்கே என்ன சொல்றாரு, காலையிலே முளைத்து மாலையிலே. 5ஆம் வசனத்தை வாசித்தரனே. அவர்களை வெள்ளம் போல் வாரிக்கொண்டு போகிறேன், நித்திரை கோத்து இருக்கிறார்கள், காலையிலே முளைக்கிற புல்லு கோப்பாய் இருக்கிறார்கள். அப்போ இது என்னன்னா ஒரு மனிதனுடைய வாழ்க்கையை தான் என்ன சொல்றாருன்னா காலையில தொடங்கி மாலையில மறையும். அப்போ இந்த காலை மாலை அப்படிங்கிற வார்த்தையோ இல்லை மாலை காலைங்கிற வார்த்தையோ அது எப்படி நம்ம அர்த்தப்படுத்திட்டாலும் வேதம் என்ன சொல்றதுன்னா ஒரு தொடக்கம் ஒரு முடிவு. அப்போ ஒரு நாளுடைய தொடக்கமும் ஒரு நாளுடைய முடிவும் வைத்தா அது மாலையும் காலையும் சாயங்காலமும் விடிய காலம் அப்படின்னு சொல்லப்பட்டிருக்கே ஒழிய நாம ஒரு புது அர்த்தத்தை அது கொடுக்க வேண்டிய அவசியம் கிடையாது. நம்ம மைண்ட் செட் அதுதான் சூரியன் வச்சு வந்துருச்சு அப்படிங்கிற மாதிரி தான். நீங்க போன வாரமே அதுல தெளிவுபடுத்திருக்கிறோம். சூரியன் வைத்து நம்ம நாள் கணக்கு கிடையாது. ஏன்னா 4th டே தான் வேதம் தெளிவா சொல்லுது. சூரியனுடைய வெளிப்பாடுன்றது 4th டே. இது நம்மளுடைய சின்ன மூளை அதை வச்சு ஆனா பைபிளே அதுக்கு விளக்கம் கொடுத்துருது. அப்ப நமக்கு என்னன்னா ஒரு பைபிள்ல ஒரு கொஸ்டின் எழும்புது அப்படின்னா வேதாகமத்திலிருந்து ஒரு கேள்வி எழும்புது. ஆமா, சாயங்காலமும் காலையிலும் எப்படி வந்துச்சு, அப்ப இரவு பகல் எப்படி வந்திருக்கும் அப்படின்ற ஒரு கேள்வி எழும்புது இல்லைங்களா?
அப்போ இதுதான் வந்து என்னென்னா வேதத்திலேயே நமக்கு தெளிவுபடுத்தப்படுது என்னென்னா சாயங்காலமும் காலை அப்படிங்கிறது வந்து ஏதோ ஒரு டே நைட்டுங்கிறதாக மட்டும் இல்லாமல் ஒரு மனிதனுடைய வாழ்க்கை கூட தொடக்கமும் முடிவும் கூட சாயங்காலம் காலையும் அப்படின்னு சொல்லப்பட்டிருக்கு. தொடக்கம் முடிவு அப்படிங்கிறத வச்சு சொல்லப்படுகிறது. அப்போ இதுதான் வந்து அந்த தேவனுடைய படைப்புலையும் அது தொடக்கமும் முடிவும் அல்லது முடிவும் தொடக்கமும் இப்படி மாறி மாறி சொல்லக்கூடிய ஒரு விஷயத்தை தான் நம்ம பார்க்கக்கூடிய காரியமாக இருக்குது. ஆனால் வேதம் நமக்கு வேதமே பதிலளிக்கிறதுக்கு நம்ம விட்டுட்டா நமக்கு ஒரு பிரச்சனையும் இல்லை அப்படின்னு நான் நினைக்கிறேன். ரொம்ப அழகா தெளிவான ஒரு விளக்கம் அப்படின்னு தான். கண்டிப்பான அடுத்த காரியம் பார்த்தீங்கன்னா 2 சுடர்களை உண்டாக்கினார் இல்லையா? அந்த 2 சுடர்கள் வந்து இவங்க இப்போ எங்கே கொண்டு வராங்க அப்படின்னா, ஒன்று சந்திரன், இன்னொன்று சூரியன். அப்போ வெளிச்சத்திற்கான 2 சுடர்கள் வந்து ஒன்று சூரியன்றது அக்செப்டபிள், அப்போ எல்லாருக்குமே தெரியும் சூரியனால். இப்போ சந்திரனுக்கு வந்து தண்ணில் தானே அதுக்கு வெளிச்சம் கிடையாதுன்றது உலகறிந்த உண்மை. அப்போ இதை எப்படி நீங்கள் சுடர்னு சொல்வீங்க சந்திரனை அப்படின்றதும்? அதுக்கு முன்னாடி இன்னொரு கொஸ்டின் கூட இருக்குது. என்ன அப்படின்னா, சூரியன் வந்தது 4வது நாள்னு சொல்கிறீங்க. அப்படின்னா எப்படி 3வது நாளில் வந்து செடி கொடியெல்லாம் வர முடியும்? பூமி வந்து முளைப்பிக்க கடவுது அப்படின்னு சொல்லி ஆண்டவர் சொல்கிறார் இல்லைங்களா? கண்டிப்பாக. அப்போ அது எப்படி அப்படிங்கிறது கூட ஒரு கேள்வியாக வைக்கிறாங்க. ஆனால் விஞ்ஞானம் இன்னைக்கு என்ன சொல்லுதுன்னா, ஆரம்பத்தில் வந்து ஏற்பட்ட ஒரு ரசாயன மாற்றத்தினால, நம்ம ஏற்கனவே சொன்னோம் அந்த கட்டுரை என்ன சொல்லுதுன்னா, ரசாயன மாற்றத்தினால உயிரினங்கள் அதாவது ஒரே நாளில் உண்டானது இந்த வெளிச்சத்திலிருந்து வந்த, அதாவது ஒரு வெளிச்சம் உண்டானது, அந்த பிக் பேங் என்று சொல்கிறாங்க. அந்த வெளிச்ச சிதறிலிருந்து சில ரசாயன மாற்றங்கள் ஏற்பட்டு பூமியில் ஒரு குறிப்பிட்ட நேரத்திலேயே வந்து ஒரு பெரிய முளைப்பு உண்டானது அப்படின்னு. அதைத்தான் வேதமும் நமக்கு தெளிவாக சொல்லுது. என்ன அப்படின்னா, வேதம் தேவன் அதை உண்டாக்கினார் அப்படின்னு. அது மட்டும் இல்லை, 4ஆம் நாள் சூரியன் வந்து அது வந்து விளக்கப்பட்டு அது காணப்பட்டதே ஒழிய 3வது நாள்லேயே சூரியன் இருக்கக்கூடிய ஒன்று தான். சூரியன் இல்லாமல் போகலை, ஆனால் பூமிக்கு அதனுடைய வெளிச்சம் வரல அப்படிங்கிறத நம்ம பார்க்குறோம். என்னென்னா, அதைத்தான் நம்ம யோபு புஸ்தகத்திலேருந்து சொன்னோம். பூமியை சுற்றிலும் கடவுள் வந்து அதற்கு ஒரு புடவையாக அதை சுற்றிலும் வந்து ஒரு இருளை கொடுத்திருந்தார், மேகத்தினால் அது மூடப்பட்டிருந்தது அப்படின்னு சொல்லி யோபு புஸ்தகத்தில் சொல்லப்பட்டிருக்கிற வசனம் நம்ம குறிப்பிட்டோம். அப்போ அது சூரியனுடைய வெளிச்சம் பட்ட உடனே, நேரடி வெளிச்சம் பட்ட உடனே அது விளக்கப்பட்டது அப்படிங்கிறதையும் நம்ம பார்க்குறோம். அப்போ அதற்கு முன்பாகவே இந்த வெளிச்சத்திலிருந்து வந்த ரசாயன மாற்றங்கள்னாலேயே புல் பூண்டுகள் அல்லது உயிரினங்கள் அந்த இது முளைப்பிக்கப்பட்டுச்சு அப்படிங்கிற விஷயத்தை இன்றைக்கு விஞ்ஞானம் ஒத்துக்கொள்ளக்கூடிய ஒரு விஷயமா தான் இருக்கு. அதனால் இதுக்கு சூரியன் தான் அப்படிங்கிற ஒரு லெவல் அல்ல, இந்த வெளிச்சத்தினுடைய ரசாயன மாற்றங்களே இன்றைக்கு உயிரினங்கள் உண்டானக்கூடியதான ஒரு மாற்றம் உண்டாயிருக்கு அப்படிங்கிறத இன்னைக்கு விஞ்ஞானம் ஒத்துக்கொள்றத பார்க்கலாம். அடுத்தது நீங்க கேட்டது, அதாவது சூரியன் தான் வந்து சுய ஒளியோடு கூட இருக்கக்கூடியது, சந்திரனுக்கு சுயமாக ஒளி இல்லையே. ஆனால் வேதாகமத்துல வாசிக்கும் பொழுது பாத்தீங்கன்னா, இது உருவாக்கப்படும் பொழுது வேதாகம அகராதியில நம்ம பரிசாதித்து பார்க்கும்போது சுடர் அப்படிங்கிறதுக்கு வந்து பாத்தீங்கன்னா 2க்குமே வந்து மவுர் அப்படிங்கிற வேர்டு தான் யூஸ் பண்ணப்பட்டிருக்கு. 2 படைப்புக்குமே, அதாவது சுடர்ன்ற இந்த வார்த்தைக்கு வந்து 2க்குமே வந்து மவுர் அப்படிங்கிற வேர்டு தான் யூஸ் பண்ணப்பட்டிருக்கு. சரி, இந்த மவுர் அப்படிங்கிற வேர்டுக்கு என்ன இருக்குது அப்படின்னு போய் நம்ம டிக்ஷனரி பார்க்கும்போது வெறும் வந்து நேச்சுரல் வெளிச்சம் அப்படிங்கிற மாதிரி மட்டும் இல்லை, அதில் வந்து சில இடத்துல வந்து சில ரிஃப்ளெக்ஷன் ஒளியை பெற்று கொடுக்குற, வாங்கி கொடுக்குற அந்த தன்மையும் உடைய அதுக்கு வந்து மவுருன்னு தான் யூஸ் பண்ணப்படுது. ஆனால் நம்ம வந்து இங்கே வந்து அதை வேறு பிரிக்க முடியாது. ஏன்னா இங்கே வந்து ஆண்டவர் வந்து சூரியனுக்கு வந்து வேற வார்த்தையும் சந்திரனுக்கு வேற வார்த்தையும் பயன்படுத்தவே இல்லை, 2க்கும் ஒரே வார்த்தை தான் பயன்படுத்துறது. ஆமாம். ஆனால் இப்போ வந்து 2ம் ஒரே வார்த்தை பயன்படுத்தியிருக்கப்பட்டிருக்கிறதுனால இதில் ஏதாவது வித்தியாசம் இருக்குமா அப்படின்னு நமக்கு ஒரு டவுட் இருக்குது. இப்போ இதை ஏன் வேறுபடுத்த முடியுமா? இப்போ இந்த வார்த்தைக்கு வந்து சில வித்தியாசமான அர்த்தங்கள் உண்டு, ஒரே அர்த்தம் இல்லை. இது நேச்சுரல் வெளிச்சத்தை மட்டும் சொல்லக்கூடிய வார்த்தை அல்ல, சில ரிஃப்ளெக்ஷன் ஒளியை கொடுக்கக்கூடிய வார்த்தையும் அதில் இருக்குது. ஆனால் இதுக்கு அடிஷ்னலான எவிடன்ஸ் நமக்கு எங்கேயா கிடைக்குமா? எப்பவுமே வந்து நம்ம வந்து அடிஷ்னல் எவிடன்ஸ் வேதாகமத்திலேருந்து எதிர்பார்க்கிறோம். அப்படி இருக்குமானால் நம்ம அதை எடுத்துக்கொள்ளலாம். அப்படின்னு நம்ம பைபிள் வந்து ஒரு வசனத்தை படிக்கலான்னு, எசேக்கியேல் புஸ்தகத்தில் 32ஆம் அத்தியாயத்தில் நம்ம ஒரு வார்த்தை இருக்கிறது. ஏன்னா இதுக்கு நம்ம வந்து வேதத்தை தான் நம்ம தேடுறோம், இதுக்கு ஒத்த வார்த்தைகள் இருக்குமானால் அப்போ அதை வைத்து தான் இந்த 2 வார்த்தையில் எது முக்கியமான வார்த்தை அப்படிங்கிறத நம்ம கண்டுபிடித்துக் கொள்ளலாம். இப்போ 7ஆம் வசனத்தையும் 8ஆம் வசனத்தையும் நம்ம வாசிக்கலாம். உன்னை நான் அணைத்து போடுகையில் வானத்தை மூடி அது நட்சத்திரங்களை இருண்டு போக பண்ணுவேன், சூரியனை மேகத்தினால் மூடுவேன், சந்திரனும் தன் ஒளியை கொடாதிருக்கும். நான் வானஜோதியான விளக்குகளை எல்லாம் உன்மேல் இருண்டு போக பண்ணி உன் தேசத்தின் மேல் அந்தகாரத்தை வரப்பண்ணுவேன் என்று கர்த்தராகிய ஆண்டவர் சொல்லுகிறார்.
பாருங்க, இப்போ நம்ம வந்து ஒரு 2 விஷயத்த கவனிக்கணும்னே. முதல்ல நான் சொன்ன இந்த மௌர் அப்படிங்கிற வேர்டுக்கு வந்து நேரடியான நேச்சுரல் ஒளின்னு அர்த்தப்படும். அதே நேரத்தில் வாங்கி கொடுக்குற ரிஃப்ளெக்ஷன் கொடுக்குற அந்த மூலத்துல வந்து வாங்கி பெற்று கொடுக்கக்கூடிய பிரகாசத்தை கொடுக்கக்கூடிய ஒரு வெளிச்சம்னு இருக்கு. இப்போ இதை வந்து நம்ம ஆதியாகமம் 1ஆம் அதிகாரத்தை வச்சு முடிவு பண்ண முடியாது. ரெண்டுக்குமே ஒரே வார்த்தை தான். அப்போ இதுக்கு இதுதான் அர்த்தம், இதுக்கு இதுதான் அர்த்தம் நம்ம விளக்க முடியாது. ஆனால் பைபிளில் அடிஷ்னல் எவிடன்ஸ் நமக்கு எங்கேயா இருக்கா அப்படின்னு பார்க்கும்போது, நம்ம இப்போ வாசித்த வசனம் ரொம்ப அழகா அற்புதமாக தேவன் சூரியனுடைய தன்மையும் சந்திரனுடைய தன்மையும் வெளிப்படுத்துகிறார். என்ன சொல்றார் அப்படின்னா, சூரியனை நான் மேகத்தினால் மூடுவேன், அப்பொழுது சந்திரன் என்ன பண்ணுமோ ஒளி கொடுக்காது இருக்கும். அது எப்படி? அது சூரியனை மேகத்தினால மூடினா எப்படி சந்திரன் ஒளி கொடுக்காம இருக்கும்? அப்போ இதுல இருந்து நம்ம புரிந்து கொள்ள முடியுது, சூரியனுடைய ஒளியைத்தான் சந்திரன் பெற்றுக்கொள்ளுது அப்படிங்கிறத வசனம் ஆதாரத்தோடு நமக்கு விளக்குறது. அப்போ பைபிள் தான் விளக்கணும். வேற புது விளக்கங்களை நம்ம வெளியிருந்து கொண்டு போகணும். வேதம் சொல்லுது, நான் சூரியனை மறைப்பேன், சந்திரன் ஒளி கொடுக்காது இருக்கும். கண்டிப்பா. அதாவது சூரியனுடைய வெளிச்சத்தினாலதான் சந்திரன் ஒளி கொடுக்குதுன்ற இந்த இதையே வந்து இப்பதான் வந்து கண்டுபிடிச்சாங்க. ஆனா அதனுடைய மகத்துவம் வேதத்துல அழகா தேவன் வந்து அதை தெளிவுபடுத்தி இருக்கிறாரு. எத்தனையோ வருஷங்களுக்கு முன்பாக அற்புதமாக தீர்க்கதரிசி சொல்லியிருக்காரு, நான் சூரியனை மறைச்சிருவேன், சந்திரன் ஒளியை கொடுக்காது. அப்ப பாருங்க எவ்வளவு அழகா விஞ்ஞானத்துக்கு ஒத்த ஒரு வார்த்தையை தேவன் பயன்படுத்தி இருக்கு. அப்போ இந்த மௌருங்கிற வார்த்தை 2 பக்கம் யூஸ் பண்ணப்பட்டிருந்தாலும் ஒன்று சுய ஒளியையும் ஒன்று ரிஃப்ளெக்ஷன் ஒளியை தான் குறிக்கக்கூடியதாக இருக்குது அப்படிங்கிறத வேதாகமே நமக்கு வெளிப்படுத்தி. நமக்கு ஒரு புது விளக்கத்துக்காக நம்ம வெளியே போக வேண்டிய அவசியம் கிடையாது. அதனால கர்த்தர் வந்து எந்த ஒரு காரியத்திலும் அவர் சகலத்தையும் உண்டாக்கினவர், அவர் சகலத்தையும் அறிந்தவர். அவர் சொன்ன காரியம் உண்மையாலுமே அது அற்புதமான ஒரு விளக்கமாக தான் இருக்க முடியும். ஆனா இன்னொரு விளக்கத்தை கூட நம்ம பார்த்துருவோம். யோபுவின் புஸ்தகத்துல 26ஆம் அதிகாரம் 11வது வசனத்துல, அவருடைய கண்டிதத்தால் வானத்தின் தூண்கள் அதிர்ந்து தத்தளிக்கும் அப்படின்ற ஒரு வசனம். ஸோ அப்போ இதில் என்ன கேள்வி வைக்கிறாங்கன்னா, வானத்துக்கு ஏது தூண்கள் அப்படின்றது வைக்கிறாங்க. அது ஒரு கன்ஸ்ட்ரக்ஷனான்னு சொல்லி நக்கல் பண்ணுறதெல்லாம் நம்ம பார்க்குறோம். யோபுவின் புஸ்தகத்தில் 9ஆம் அதிகாரம் 6வது வசனத்தில் கூட பூமியின் தூண்கள் அதிரத்தக்கதாக அதை அதன் ஸ்தானத்தில் நின்று அசைய பண்ணுகிறார். இப்போ பூமிக்கு எது தூணு? ஸோ இது ரெண்டுத்துக்கும் வந்து நம்ம விளக்கம் கொடுத்துருவோம். இதை வந்து சிலர் வந்து என்னன்னு கேட்டிங்கன்னா, பரிசுத்த வேதாகமத்துக்கு எதிராக பயன்படுத்துறதுக்காக உபயோகப்படுத்தப்படுகிற ஒரு வார்த்தை என்ன அப்படின்னா, வேதாகமம் வந்து பூமியை வந்து தட்டையான ஒன்றா பார்க்குது, அது வந்து ஏதோ பில்லர் வச்சு நிறுத்தி இருக்குது, வானத்தை வந்து பில்லர் வச்சு நிறுத்தி இருக்குது அப்படிங்கிற மாதிரி. அவங்க இந்த மாதிரி கூடாரமாக வைத்திருக்கிறோம், விரிப்பாக வைத்திருக்கிறோம், பாயாக வச்சிருக்கோம் அப்படிலாம் சொல்லப்பட்ட விஷயங்களெல்லாம் அவங்க வச்சுக்கிட்டு நம்மக்கிட்ட வந்து கேள்வியாக இப்படியெல்லாம் எழுப்புறதை பார்க்குறோம். ஆனால் பரிசுத்த வேதாகமத்தில் இந்த வசனத்தை யோபு புஸ்தகத்துலேருந்து எடுத்து வாசித்தவங்க அதே அதிகாரம், அந்த 26ஆம் அதிகாரத்தை கொஞ்சம் மேலே வாசிச்சிருந்தாங்கன்னா அவங்க கேட்ட கேள்வி வந்து சரியானதா அப்படிங்கிறத நம்ம பார்த்துட முடியும். இப்போ 26ஆம் அத்தியாயத்தில் 7ஆம் வசனத்தை நீங்கள் வாசித்து பாருங்கன்னு. அவர் உத்தர மண்டலத்தை வெட்ட வெளியிலே விரித்து பூமியை அந்தரத்திலே தொங்க வைத்திருக்கிறார். வேதம் வந்து எதை யோபு வந்து இந்த விஷயத்தை சொன்னாரோ அதை தான் வந்து இங்கே அவரே தான் வந்து இதை சொல்கிறார். அவர் வெட்ட வெளியில் விரித்திருக்கிறார். அங்கே வந்து எந்த ஒரு தூண் இருக்குது இதுன்றதுலாம் சொல்லலை. ஆனால் பின்னாடி வரும்போது தூணுன்னு உருவகப்படுத்துறாரு. இப்போ நம்ம உதாரணத்துக்கு ஒரு மனிதனை பார்க்குறோம், இவர் தூணுங்க, இவர் இந்த வீட்டுக்கு தூணு, இந்த குடும்பத்துக்கு தூணு, இந்த கம்பெனிக்கு தூணா இருப்பாரு. அப்புறம் நிறைய பேர் சொல்ல இத்தனை தூண் இருக்கு எங்க இதுல, 5 தூணு 6 தூணுலாம் சொல்றாங்க. அப்ப தூணுன்னா என்ன சிமெண்ட் போட்டீங்க, அதெல்லாம் பில்லருங்கிறீங்களா, இத்தனை பில்லர் அத்தனை பில்லர்லாம் சொல்றீங்களா, அதுக்கு எத்தனை கிலோ சிமெண்ட் அப்படிலாம் நம்ம கேட்க மாட்டோம். ஏன்னா நமக்கு தெரியும் தூண்கள் அப்படின்னா அந்த 5 தூண் 6 தூண் 7 தூண் நம்ம சொல்றோம் இல்லையா. ஒவ்வொரு தூணும் என்ன அப்படின்னா நமக்கு புரியும். அப்ப தூணுனாலே இவங்களுக்கு வந்து இந்த பில்லர் போட்டு சிமெண்ட் கலவையெல்லாம் போட்ட தூணு தான் ஞாபகம் வரும். அப்படின்னா எப்பவுமே பேசுவோம், ஒரு கேள்வி வைக்கும் போது தங்க கிட்ட அது மாதிரி ஏதாவது பிரச்சனை வருதான்னு யோசிச்சு பார்க்கணும். அப்ப அந்த தூணுனாலே வந்து நமக்கு தெரிஞ்சதெல்லாம் வந்து பெரிய கம்பி போட்டு பில்லர் போட்டு நிறுத்துற தூணு தான் நமக்கு ஞாபகம் இருக்கு. ஆனால் அப்படி கிடையாது. நம்ம மொழியில் பேச்சு மொழியிலேயே பார்த்தீங்கன்னா நிறைய நேரத்தில் நம்ம வந்து நிறைய தூண்கள் யூஸ் பண்ணுறோம். இவர் வந்து தூண் மாதிரி இருப்பார், இவர் வந்து அவர் ஸ்ட்ராங்குக்காக நம்ம சொல்லுவோம். ஒரு குடும்ப சுமையை ஒருத்தர் சுமந்தாருன்னா அதுக்காக சொல்லுவோம். ஒரு கம்பெனி வந்து ஒருத்தர் மூலமாக நடைபெறுது, இவர் தான் அதுக்கு முக்கியமான மனிதன், அவர் தூண் மாதிரி இருக்காரு, இவர் தாங்க அந்த கம்பெனி பில்லரு அப்படின்னு சொல்லுவோம். இதைத்தான் அங்கே வந்து யோபு வந்து சொல்லும் பொழுது தெளிவுபடுத்துகிறார். ஒவ்வொரு காரியத்தையும் வந்து பேசும்போது அங்கே விஷயத்த சொல்கிறார். பார்த்தீங்கன்னா இன்னும் கூட வந்து தெளிவாக பார்க்கும்போது நம்மளா வந்து ஒரு விஷயத்தை வந்து அதில் திரிக்கக்கூடாது.
இப்போ நம்ம எண்ணத்தை வந்து அதுக்குள்ளே திணிச்சு இதுதான் அங்கே சொல்லப்பட்டிருக்கு அப்படிங்கிற மாதிரி நம்ம சொல்லுங்க. அங்கேயே தெளிவாக சொல்லிட்டார். அவர் வந்து அங்கே வெட்ட வெளியில் விரித்திருக்கிறார். அங்கே தூணை பற்றி அவர் அதெல்லாம் பேசலை. அங்கே சொல்லும் பொழுதே தெளிவுபடுத்தப்பட்டு அவரே அதை விளக்கிற போது நம்ம வந்து அதுக்குள்ளே விளக்கத்தை சொல்ல வேண்டியதில்லை. அப்போது வேதாகமத்தை வந்து வேதாகமம் மொழிநடை தெரியாமல் நம்ம வாசிக்கக்கூடாது. அதுதான் வந்து விஞ்ஞானி, இப்போ புகழ்பெற்ற விஞ்ஞானி சார் ஐசக் நியூட்டன் கூட பார்த்தீங்கன்னா அவர் வந்து வேதாகம விளக்க உரை ஒன்று எழுதுறார். அவர் எழுதும்போது வேத வாக்கியங்களை விளங்குவதற்கு முன் பரிசுத்த வேதாகமத்தின் தீர்க்க தரிசன மொழி நடைகளை நீங்கள் கட்டாயம் தெரிந்திருக்க வேண்டும் என்று அவர் எழுதுகிறார். சார் ஐசக் நியூட்டன் சொல்றார் இந்த வார்த்தை. அவர் தானியேல் புஸ்தகத்துக்கு ஒரு விளக்க உரை எழுதும்போது அவர் சொல்றாரு, பைபிளில் இருக்கிற வேதாகம விளக்க உரைகளுடைய அதை தீர்க்க தரிசன மொழி நடைகளை நீங்கள் தெரிஞ்சுக்காம நீங்களா விளங்குனீங்கன்னா தப்பு தான் விளங்குவீங்க. அப்ப பைபிள் என்ன நோக்கத்தோடு கூட சொல்லுதோ வேதாகமத்தின் மொழி நடை, அதுதான் தீர்க்க தரிசன மொழி நடைகளை நம்ம அறிஞ்சிருக்கணும். தீர்க்கதரிசி சொல்லக்கூடிய அந்த வார்த்தைகளுடைய மொழி நடை எப்படி இருக்கும் அப்படிங்கிற நம்ம தெரிஞ்சிருக்காம அந்த காலத்துல என்ன நடக்கும் அதை தெரிஞ்சுக்காம நம்ம போய் விளக்க போனோம்னா பொதுவா வந்து அங்க ஒரு பெரிய இதை பார்க்க முடியும். அப்போ ஒவ்வொரு விஷயத்தையும் நம்ம தெளிவா வாசிக்கும் பொழுது இது வந்து அறிவியலோடு கூட முரண்படக்கூடிய ஒரு விஷயமே இல்லை. இதுக்கும் அறிவியலுக்கும் எந்த சம்பந்தம் இல்லை. அது மொழி நடையில இது மொழி நடையில இருக்கிற பிரச்சனைகள். இதுதான் வந்து இப்ப நம்ம மக்கள் வந்து எதெல்லாம் அறிவியலோடு கூட ஒப்பிடுறதுங்கிறது கூட தெரியாம வேதாகமத்தினுடைய மொழி நடைகள் அந்த காலத்துல மனிதர்களுக்கு புரிஞ்சு கொள்ளக்கூடிய விஷயத்துல இப்ப நம்ம நானும் நீங்களும் பேசிக்கொள்ளும் போது நம்ம வந்து அறிவியல் டைம்ஸ்ல பேச போறது கிடையாது. கடவுள் மனிதர்களோடு கூட பேசும்போது எல்லாமே அறிவியல் டைம்லயே அவர் பேசினார்னு வச்சுக்கோங்க, ஒருத்தருக்கும் புரியாது. அதுக்கு ஒரு 10 விளக்க உரை எழுதணும். அந்த விளக்க உரைக்கு விளக்க உரை எழுதணும். இப்படி உட்கார்ந்து எழுதிட்டு இருந்தா ஒருத்தருக்கும் ஒன்றும் புரிய போறது இல்லை. ஆனா கடவுள் சொல்றாரு விளக்கமாக சொல்லுகிறேன் அப்படிங்கிற மாதிரி, ஆனா ஒரு விளக்கம் இருக்காது. அந்த மாதிரி புத்தகமாக பரிசுத்த வேதாகமத்தை நம்ம பார்க்க கூடாது. இது மனிதர்களுக்கு புரியும்படியாக, மனுஷனுக்கு படிச்சா புரியணும். அவன் அதுக்கு வேற ஆள்கிட்ட போய் கேட்க வேண்டிய அவசியம் இல்லை. அதுக்கப்புறம் 250 வருஷம் கழிச்சு யாரோ அவரு விளக்குவாரா இவரு விளக்குவாரா அப்படி என்ன ஆயிடுச்சுன்னா அந்த விளக்கமும் வந்து இல்ல முரணு இல்ல இது கஷ்டம் இது இருக்காது அப்படின்னு மறுதளிக்கிற லெவலுக்கு வந்துட்டுல. அதான் அப்ப இன்னைக்கு என்னன்னா நம்ம பைபிள் என்ன சொல்லுதுன்ற அந்த மொழி நடைகள் நம்ம புரிஞ்சுக்கணும். அந்த மொழி நடையை தெரிஞ்சுக்காம நான் வந்து என்ன புரிஞ்ச மாதிரி விஞ்ஞானத்துக்கு முரண்படுது, எது விஞ்ஞானத்துக்கு முரண்படுதுங்கிறது நம்ம பார்த்தா தெரியும். அதுதான் முக்கியம். கூடாரம் மாதிரி போட்டிருக்கிறோம் அப்படின்னா முரண்படுதுன்னு சொல்லலாம். பாய் மாதிரி விரிச்சிருக்கிறோம் அப்படின்னா முரண்படுதுன்னு சொல்லலாம். இங்க வேதம் அப்படிலாம் சொல்லல. இங்க அழகா பூமி எங்கேயாவது வந்து பாய் மாதிரி விரிச்சிருக்கான்னு பைபிள்ல இருக்கா? கிடையாது. பூமி வந்து அழகா சொல்லுது, பூமி உருண்டை அப்படின்னு சொல்லி வேதம் சொல்லுது. விரித்தேன்றது கூட எது மேல விரிச்சாருன்னு தெரியல. அதான் அந்த அளவுக்கு வேதம் வந்து தெளிவுபடுத்தப்பட்டிருக்கு. இல்ல ரொம்ப அழகான காரியத்தை வெட்ட வெளியில அவர் வந்து அந்தரத்துல தொங்க விடப்பட்டிருக்காருன்னும் போது அது ஒரு அழகா இது பின்னைக்கு இருக்கிறவங்க வந்து நம்ம சொல்லலாம். இன்னிலிருந்து 4000 வருஷம் 3500 வருஷத்துக்கு முன்பாக இந்த வார்த்தைகளை வேதத்தில் எழுத வைப்பட்டிருக்கணும் போது அது எவ்வளவு பெரிய அற்புதமான வார்த்தைகள். அதை நம்ம சிந்திச்சு பார்க்க வேண்டிய விஷயம். அதனால இது எந்த விதத்துல வந்து அறிவியலுக்கு முரண்பாடான விஷயமே கிடையாது அப்படிங்கிறத நம்ம புரிந்து கொள்ளலாம். ஆனா இதுல ஆதியாகமம் 9ஆம் அதிகாரத்துக்கு வருவோம். அங்க ஒரு கேள்வி ஒன்று வைக்கிறாங்க. நோவாவின் நாட்களுக்கு பின்பு அந்த ஜலப்பிரளயம் எல்லாம் முடிந்ததுக்கு பின்பு தேவன் மனுஷர்களோடு கூட உடன்படிக்கை செய்கிறதற்கு அடையாளமாக வானவில்லை ஆண்டவர் ஏற்படுத்துகிறார் இல்லையா? அந்த ஆதியாகமம் 9ஆம் அதிகாரம் 13ஆம் வசனத்திலிருந்து நான் வாசிக்கிறேன். நான் என் வில்லை மேகத்திலே வைத்தேன், அது எனக்கும் பூமிக்கும் உண்டான உடன்படிக்கைக்கு அடையாளமாயிருக்கும். நான் பூமிக்கு மேலாய் மேகத்தை வருவிக்கும் போது அது அந்த வில் மேகத்தில் தோன்றும். 15ஆவது வசனம். அப்பொழுது எல்லா மாம்ச ஜீவன்களையும் அழிக்க இனி ஜலமானது பிரளயமாய் பெருகாதபடிக்கு எனக்கும் உங்களுக்கும் மாம்சமான சகல ஜீவ ஜந்துகளுக்கும் உண்டான என் உடன்படிக்கை நினைவு கூறுவேன். அந்த வில் மேகத்தில் தோன்றும் போது தேவனுக்கும் பூமியின் மேலுள்ள சகல வித மாம்ச ஜீவன்களுக்கும் உண்டான நித்திய உடன்படிக்கையை நான் நினைவு கூறும்படிக்கு அதை நோக்கி பார்ப்பேன். ஸோ அப்போ ஆண்டவர் வந்து இது ஒரு உடன்படிக்கையின் அடையாளம் அப்படின்னு சொல்லிட்டு 17ஆம் வசனத்தில் நோவாவோடு கூட பேசுகிறார். இப்போ என்ன கேள்வி அப்படின்னு சொன்னால், இது வந்து ஒரு விதி. இது வந்து கண்டிப்பாக மழை பெய்யும் போது இந்த பிரதிபலிப்பினால் உண்டாகிற ஒரு வெளிச்சம் அப்படின்றது பொதுவாக பேசப்படுது. இது கடவுள் தான் உண்டாக்குனாரா அப்படின்றது வந்து ஒரு கேள்வி. அதுக்கு நம்ம பதில் சொல்லணும். அது ஆக்சுவலாக வானவில்லானது அந்த ரெஃப்ளெக்ஷன் விதிப்படி உண்டாகிறதா இல்லது கடவுள் உண்டாக்கினாரா அப்படிங்கிறது தான் ஒரு கேள்வி. ஆக்சுவலாக இது கடவுள் நம்பிக்கையாளர்கள் இதை கேள்வி கேட்கக்கூடாது. கடவுள் மறுப்பாளர்கள் இதை கேள்வியாக வைக்கலாம். இந்த கேள்வியில கடவுளை மட்டுப்படுத்துறதுக்கு அடையாளமா கடவுள் நம்பிக்கையாளர்கள் வந்து ஒரு விஷயத்தை நம்ம சொல்லும்போது, இப்போ உதாரணத்துக்கு வந்து கடவுள் மழையை தருகிறார் அப்படின்னு சொல்கிறோம். பொதுவான விஷயம்.
கடவுள் தான் மழையை கொடுக்குறார் அப்படின்னு சொன்னா அப்போ வந்து இப்படி சொல்றதுனால வந்து அந்த ப்ராசஸ் வந்து இல்லைன்னு ஆயிருமா? மழை வந்து எப்படி வருது? சாதாரணமா வந்து தண்ணீர் வந்து ஆவியாகி அது வந்து மேகத்துக்கு போய் மேகத்துல இருந்தா மழை பெய்யுது. இது எல்லாத்துக்கும் தெரிஞ்ச விஷயம் தான். கடவுள் மழையை கொடுக்குறாரு அப்படின்னா அப்ப நேரடியா இந்த தியரி எல்லாம் நடக்காம மழை கொடுத்துறாருன்னு அர்த்தமா, இல்லது இந்த தியரியே அவர் உண்டாக்குறாருன்னு அர்த்தமா? அது ரொம்ப முக்கியமான விஷயம். அப்ப கடவுள் ஒரு விஷயத்தை செய்யறாரு அப்படின்னா அந்த தியரியே அவர் உண்டாக்கினார் அப்படிங்கிறத வந்து நம்ம நம்பக்கூடிய ஒரு விஷயம். அப்போ இங்க கேட்கறவங்க வந்து முதல்ல வந்து கடவுள் நம்பிக்கை அற்றவங்களா கடவுள் நம்பிக்கையாளர்களான்றதே முதல்ல தெரிய மாட்டேங்குது. அந்த அளவுக்கு ஒரு கடவுள் நம்பிக்கை இருக்கிறவங்களே இந்த மாதிரி கேள்வி கேட்டு அவங்க வந்து தங்களுடைய அறிவையே மழுங்கடிச்சுக்கிறாங்கன்னு தான் நம்ம சொல்லலாம். நீங்க பதில் சொல்றதுனால ஒன்றை நான் நினைவுபடுத்த விரும்புறேன். என்னன்னு சொன்னா சில கடவுள் மறுப்பாளர்கள் அவங்களுடைய இந்த கேள்விகள் அப்படின்னு சொல்லிட்டு சில சைட்ஸ் எல்லாம் இருக்கு. அதுல போய் காப்பி பண்ணி தாங்க கேட்குற மாதிரி அதை வந்து போட்டுதான் கண்டிப்பா கொஞ்சம் இந்த வண்டி ஓடிட்டு இருக்கு. அதனாலதான் இந்த கேள்வியெல்லாம் சார் நீங்க சொன்ன மாதிரி அதை உட்காந்து யோசிச்சா, ஐயோ நம்ம கடவுள் மறுப்பாளரை போல நம்ம பேசுறோமே, அவன் சைட்ல இருந்து பேசுறதுனா அதுதான் அதை உட்காந்து தங்களோட வேதத்துக்கு எதிராகவே பேசுறாங்க. அதுதான் ரொம்ப கொடுமையான விஷயம். நமக்கு எதிராக பேசுறதா நினைச்சிட்டு தங்கள் நம்பிக்கைக்கு எதிராகவே பேசிக்கிட்டு இருக்காங்க. அப்ப கடவுள் மழையை உண்டாக்குனாருன்னா மழையுடைய விதியை மறுக்கிறோன்னு அர்த்தமா? கடவுள் தராதா விதி தராதா அப்படிங்கிற மாதிரி கேட்க முடியாது. அப்போ எதுவுமே வந்து கடவுள் வந்து உண்டாக்குறேன்னு சொன்னார்னா அந்த விதியையும் அவர் தான் உண்டாக்குறாரு அப்படிங்கிறத நம்ம நம்புறோம். இப்போ பைபிள் படி பார்க்கும்போது இப்போ முக்கியமான விஷயம் என்னன்னா, எசேக்கியேல் 1:28 நம்ம வாசிக்கிறோம், அங்க மழை பெய்யும் நாளில் மேகத்தில் வானவில் எப்படி காணப்படுகிறதோ என்று சொல்லப்படுகிறது. இப்போ நம்ம சொல்ல முடியும், கண்டிப்பாக அறிவியலுடைய நிலையிலிருந்து நம்ம எடுத்துக்கணும்னா நம்ம என்ன சொல்லலாம், பைபிள் படி பார்த்தீங்கன்னா அந்த ரிஃப்ளெக்ஷன் தியரி தான் சொல்லுது அப்படின்னு நம்ம சொல்லிட்டு போகலாம். ஆனால் இப்போ முக்கியமானது வந்து ரிஃப்ளெக்ஷன் தியரி வந்து நோவாவுக்கு முன்னாடி இருந்துச்சா அல்ல அதுக்கு பின்னாடி வந்துச்சா அப்படிங்கிற ஒரு கொஸ்டின் கூட நம்ம வைக்க முடியும். ஆனால் இங்கே வேதத்தில் இப்போ ரொம்ப ரொம்ப முக்கியமான விஷயம் இப்போ நம்ம என்ன பார்க்குறோன்னா, பைபிளில் சேம் ஆதியாகம புஸ்தகத்தில் அந்த இடத்துல போய் நம்ம வாசிக்கும் பொழுது அங்கே ஏற்படுத்தினேன் அப்படின்னு ஒரு வார்த்தை சொல்லப்படுது பார்த்தீங்களா? அந்த இடத்துல வந்து மூல பாஷையில் எபிரேய மொழியில் நம்ம போய் படிக்கும்போது நாடன் அப்படிங்கிற ஒரு வேர்டு யூஸ் பண்ணப்பட்டிருக்கு. இப்போ குறிப்பாக இந்த நாடன் என்ற வார்த்தை ஆதியாகம புஸ்தகம் 15ஆம் அதிகாரம் 7-8 பார்க்கலாம். அதே மாதிரி ஆதியாகம புஸ்தகம் 21ஆம் அதிகாரம் 27ஆம் வசனத்துலையும் 2 இடத்துல இந்த வார்த்தை யூஸ் பண்ணப்படுது. முதல் வசனத்தில் பார்த்தீங்கன்னா உன் சந்ததிக்கு இந்த தேசத்தை கொடுப்பேன் அப்படிங்கிற இடத்துல ஆண்டவர் வந்து இந்த நாடன் என்ற வார்த்தை தான் யூஸ் பண்ணுறாரு. அதே மாதிரி 21-27 பார்த்தீங்கன்னா ஆபிரகாம் வந்து என்ன பண்ணுறாரு, உடன்படிக்கைக்கு அடையாளமாக ஒரு ஆடு எடுத்து கொடுக்குறாரு. அதாவது இதை நம்ம சொல்லணும் அப்படின்னு ஏற்கனவே இருந்துச்சு, ஆனால் இப்பொழுது அவைகளை ஒரு விஷயத்துக்காக வேறு பிரிக்கிறது. உடன்படிக்கைக்காக ஒரு காரியத்துக்காக ஒரு விஷயத்துக்காக வேறு பிரிக்கிறது. ஆண்டவர் கொடுப்பேன், நான் உனக்கு தனியாக எடுத்து கொடுப்பேன். ஆண்டவர் வந்து இப்போ வந்து ஏற்கனவே ஒரு ஆடு இருக்குது, அதை எடுத்து நான் வேறு பிரித்து கடவுளுக்காக கொடுக்க போகிறேன். இப்படி வேறு பிரிக்கிற ஒரு விஷயத்தை தான் இந்த நாடன்ற வார்த்தை சொல்லுது. அப்போ ஒருவேளை ரிஃப்ளெக்ஷன் தியரிங்கிறது முதல்ல இருந்திருக்கலாம், அதை பற்றி நமக்கு கவலை கிடையாது. ஆனால் வேதம் என்ன சொல்லுதுன்னா, இந்த ஜல பிரளயத்துக்கு பின்பு இந்த பர்டிகுலர் இந்த வானவில்லை தேவன் என்னன்னா தன்னுடைய உடன்படிக்கைக்காக அங்கே வேறு பிரித்து காட்டுகிறார். அதைத்தான் வேதத்தின்படி நம்ம பார்க்கலாம். அப்போ இது வந்து வேதம் சரியான ஒரு விஷயத்தை தான் சொல்லுது. இது நமது தியரியவே தேவன் தான் உண்டாக்குனார் அப்படின்னு நம்பக்கூடியவர்கள். அப்போ தேவன் அதை இந்த தியரி மூலமாக ஏற்படுகிற இந்த வானவில்லை தன்னுடைய உடன்படிக்கைக்கு அடையாளமாக தனக்கு வேறு பிரித்து காட்டினார் அப்படிங்கிறத நம்ம புரிஞ்சுக்க முடியுது. அப்போ வேதாகமத்தை பொறுத்த வரைக்கும் ஒரு விஷயத்தை நம்ம என்ன ஒரு காரியத்தை நம்ம சொல்லணும் அப்படின்னும் போது பரிசுத்த வேதாகமும் அறிவியலும் எந்த விதத்திலே முரண்படுகிறதாக அல்ல. அதான் நம்ம ஏற்கனவே சொல்ல போல நிரூபிக்கப்பட்ட எல்லா அறிவியலும் பரிசுத்த வேதாகமும் சொல்லுகிற சத்தியத்துக்கு உடன்பட்டதாக ஒத்து போகக்கூடியதாகத்தான் இன்றைக்கு இருந்து கொண்டிருக்கிறது. ஒருவேளை தத்துவங்களை பத்தி நம்ம பேசல, சில தத்துவங்கள் இது இன்னைக்கு இருக்கும் நாளைக்கு இருக்கும். சில அறிவியல் தத்துவங்கள் கூட ப்ரூவ் பண்ணப்பட்டதுன்னு சொல்லப்பட்டதுக்கு பிறகு பின்னாட்களை மாற்றிருக்கிறாங்க. பின்னாட்களை வந்து இல்லை அப்படின்னு. அப்ப இந்த வெளிப்படுத்தப்பட்ட இந்த சத்தியங்கள் இன்றைக்கு வந்து நாம வந்து நம்முடைய எண்ணங்களுக்கும் நம்முடைய சிந்தைகளுக்கும் வந்து ஏதாவது குறை கண்டுபிடிக்க முடியுமா, பைபிளை பொய்யாக்குறதுக்கு ஏதாவது வழி இருக்கா அப்படிங்கிற எண்ணத்தோடு கூட அணுகும் போது சில முரண்பட்ட மாதிரி நமக்கு தெரியலாமே ஒழிய சத்தியத்தை விளங்கணும்னு படிச்சவங்களுக்கு யாருக்குமே வந்து அது முரண்படவே இல்லை. ஏன்னா வேதம் தெளிவாக எந்த ஒரு அறிவியலுக்கும் முரண்பட்டதாக இல்லை அப்படிங்கறத நம்ம அறிந்து கொள்ள முடியும். முரண்பட்ட மாதிரி காட்சி அளித்தாலும்
சீக்கிரத்துல வந்து அறிவியல் வந்து இதுக்கு ஒத்து வரக்கூடிய விஷயத்தை தான் இன்னைக்கு வரைக்கும் பார்த்துருக்கோம். கண்டிப்பா நடக்கும். அந்த லெவல் தான் இருக்கு. பல விஷயங்களை நம்ம பார்த்துருக்கோம். இது சாதாரண 1-2 கிடையாது. எத்தனையோ விஷயங்கள் ஒரு காலத்துல இப்படித்தான். இப்ப பாம்பை நம்ம ஏற்கனவே பார்த்தோம். எல்லாம் கண்டுபிடிக்கப்பட்ட படிவங்களை வச்சு பாம்பு காலையிலேயே நீங்க எப்படி கால் இருக்குன்னு சொல்லுது வேதாகம். நாங்க இன்னைக்கு அறிவியல் என்ன பண்ணிருக்குது, இல்ல பாம்பு கால் இருந்ததுக்கான படிவங்கள் இருக்கு, ஆதாரங்கள் இருக்குன்னு வந்திருக்கிறாங்க எத்தனையோ ஆண்டுகள் கழிச்சு. அப்ப இது வேதாகமத்தை என்றைக்கும் உறுதிப்படுத்தக்கூடிய ஒன்றாதான் இருக்கு. நம்ம என்னைக்குமே அறிவியலை வச்சு பைபிளை வளைச்சது கிடையவே கிடையாது. அப்படி செய்ய வேண்டிய அவசியம் இல்லை. அவசியம் நமக்கு கிடையாது. நம்ம வார்த்தை விளையாட்டு மாதிரி அந்த கண்டுபிடிக்கப்பட்ட அறிவியலுக்கு ஏற்ற மாதிரி அந்த இது எங்க பைபிள்ல இருக்கு, இந்த விஞ்ஞானம் எங்க பைபிள்ல இருக்கு. கேவலம் வந்து உலகத்துல ஒண்ணுமே கிடையாது. அதை வச்சு பைபிளை நிரூபிக்க வேண்டிய அவசியம் கிடையாது. இல்ல தேவனுடைய வார்த்தைங்கிறது அது சத்தியம். இதை வச்சு விஞ்ஞானம் வேணா வளைஞ்சு கொடுக்கலாம். வேதம் ஒரு காலத்திலும் இதை வச்சு நம்ம விஞ்ஞானத்துக்கு வளைஞ்சு கொடுக்க வேண்டிய அவசியம் கிடையாது. அற்புதமான ப்ரோக்ராம். கர்த்தர் நல்லவர். என் அன்பு சகோதர சகோதரிகளே, தேவன் நமக்கு கொடுத்த இந்த வானத்தையும் பூமியையும் நாம் வாழ்ந்து கொண்டிருக்கிற இந்த உலகத்தையும் வேதம் சொல்லுகிறது, தேவன் இந்த பூமியையோ மனுபுத்திரனுக்கு கொடுத்தார். உண்மையாகவே நான் வாழ்ந்து கொண்டிருக்கிற இந்த பூமி எத்தனை ஆச்சரியமானது. வேதாகமத்திலே தேவன் இந்த பூமியை சிருஷ்டித்த ஆண்டவர் இதை நிறுத்தி இருக்கிற இந்த அனுபவங்களை எல்லாம் பார்க்கும்போது நாம் ஆண்டவரை துதிக்காமல் இருக்க முடியாது. ஒருவேளை நீங்கள் யாரோ கேட்டாங்க, நான் ஏற்கனவே சொன்னது போல கடவுள் மறுப்பாளர்கள் ஒருவேளை சில கேள்விகள் கேட்கலாம். அந்த கேள்வியை வச்சுக்கிட்டு அந்த கேள்வியை பார்த்து வேதாகமத்துக்கு விரோதமாக நீங்கள் ஒரு கேள்வியை வச்சிங்க அப்படின்னு சொன்னால் கண்டிப்பாக சொல்லுகிறேன், தேவனுடைய செயல்களை மட்டுப்படுத்துகிறோன்னு அர்த்தம். இன்றைக்கி உங்களோடு கூட நான் அன்பாய் கேட்டுக்கொள்கிற ஒரு காரியம், எந்த காரணத்தை கொண்டும் தேவனுடைய கிரியையை தேவனுடைய கரத்தை மட்டுப்படுத்தவே படுத்தாதீங்க. ஒரு வசனத்தை உங்களுக்காக வாசிக்கிறேன். லூக்கா சுவிசேஷத்தின் 1ஆம் அதிகாரம் 37வது வசனம். தேவனாலே கூடாத காரியம் ஒன்றுமில்லை. இன்னைக்கு நம்ம அறிவியல் விஷயமா பேசணும் இவ்வளோ நேரம். பட் உங்கள் லைஃப்பில் கூட சொல்கிறேன், இருக்கிற இடத்துல ஆண்டவரை நோக்கி கூப்பிடுங்க. ஆண்டவரே, எனக்கு ஒரு விடுதலையை தாரும், எனக்கு ஒரு சுகத்தை தாரும், உம்மால் கூடாதது ஒன்றும் இல்லை, நான் இதுக்கு மேலே நான் முரண்டு பிடிச்சிட்டு இருக்க போகிறதில்ல, நான் விசுவாசிக்கிறேன்னு சொல்லி இந்த இரவு ஆண்டவருடைய சமூகத்தில் உங்களை தாழ்த்தி ஆண்டவரோட பேசுவீங்களா? இன்னைக்கு நீங்கள் கூப்பிடுவீங்களா? கர்த்தர் விடுதலை கொடுப்பார். உங்களுக்காக நான் ஜெபிக்க விரும்புகிறேன். பரலோக தகப்பனே, உம்மை அப்பா என்று கூப்பிடுவதற்காக நீர் எங்களுக்கு கொடுத்த அந்த அற்புதமான உறவுக்காக உமக்கு ஸ்தோத்திரம். ஆண்டவரே, உம்மால் கூடாதது ஒன்றும் இல்லை. ஏன் இப்படி படைத்தீர், ஏன் அப்படி படைக்கவில்லை என்று கேட்க எங்களுக்கு உரிமை இல்லை. நீர் சிருஷ்டிக்கத்த எதையும் உம்மால் செய்ய முடியும். நீர் செய்யக்கூடியவர். இன்றைக்கு என்னோடு இணைந்து ஜெபிக்கிற யாராயிருந்தாலும் அவர்கள் வாழ்க்கையில் என்னென்ன தேவைகளோடு இந்த நிகழ்ச்சியை பார்த்து கொண்டிருந்தாலும் நீர் ஒரு அற்புதத்தை செய்யும். மது பிள்ளைகளுக்கு ஒரு விடுதலையை கட்டளையிடும். அவர்களுடைய வியாதியிலிருந்து ஒரு விடுதலையை தாரும். குடும்ப பிரச்சனையிலிருந்து ஒரு விடுதலையை தாரும். சமாதானத்தை தாரும். உடைய பிள்ளைகளுடைய போராட்டங்களில் இருந்து ஒரு விடுதலையை தாரும். ஆண்டவரே, உடைய பிள்ளைகளுடைய கண்ணீருக்கு நீர் பதில் தாரும். உம்மால் கூடாதது ஒன்றுமில்லை என்று நான் விசுவாசிக்கிறேன். நீர் சொல்லாகும், நீர் கட்டளையிட நிற்கும். உடைய வார்த்தையினாலே எல்லாவற்றையும் படைத்தவர் அல்லவா ஆண்டவரே, உமது வார்த்தை வல்லமையுள்ளது அல்லவா. இந்த நாளிலே என்னோடு இணைந்து ஜெபிக்கிற ஒவ்வொரு சகோதர சகோதரிகளுக்கும் இந்த இரவு உம்முடைய அற்புதத்தை காணட்டும், உம்முடைய சுகத்தை காணட்டும், உம்முடைய விடுதலையை காணட்டும் என்று நான் ஜெபிக்கிறேன். எங்கள் ஜெபத்தை நீர் கேட்கிறதற்காக உமக்கு ஸ்தோத்திரம், உமக்கு நன்றி செலுத்துகிறோம். தொடர்ந்து மகிமைப்படுவீராக. இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே ஜெபிக்கிறோம் எங்கள் நல்ல பிதாவே, ஆமென். என் அன்பு சகோதர சகோதரிகளே, தேவனாகிய கர்த்தர் எதையும் செய்ய முடியும். என் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவால் கூடாத காரியம் ஒன்றுமில்லை என்று விசுவாசிங்க. தொடர்ந்து ஆண்டவர் உங்களுக்கு நன்மைகளை செய்வார். உங்களுக்காக ஜெபிக்க நாங்கள் ஆயத்தமாக இருக்கிறோம். ஜெப விண்ணப்பங்கள் இருந்தால் எங்களுக்கு எழுதலாம், தெரியப்படுத்தலாம். நாங்கள் ஜெபம் பண்ணுறோம். உங்களுக்கு பைபிள் தேவைப்பட்டால் கிறிஸ்தவர்கள் அல்லாதவர்களுக்காக இலவச வேத புத்தகத்தை கொடுக்க நாங்கள் விரும்புகிறோம். எழுதி கேட்டு பெற்றுக்கொள்ளுங்க. கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார். இன்னும் அடுத்த வாரம் இன்னொரு நிகழ்ச்சியிலே உங்களை சந்திக்கிறோம். God bless you. நீங்கள் தொடர்பு கொள்ள வேண்டிய முகவரி போஸ்ட் பாக்ஸ் நம்பர் 6969 ஆழ்வார் திருநகர், சென்னை 87.